கண்ணியத்துக்குரியவர்களே, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய யுத்தத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்களுடைய மகளை பெண் கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய கண்ணியம்! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபாத்திமாவை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹா ஸகீரா, அவள் சிறிய பெண் அபூபக்கர் அவர்களே. உமர் அவர்கள் கேட்டார்கள், உமர் அவர்களிடத்திலும் அதே வார்த்தையை சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளாகிய ஃபாத்திமாவை நான் திருமணத்திற்கு பெண் பேச வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என் மகளுக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது அலி? அல்லாஹு அக்பர்! ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய மகளுக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? என்ன கேட்கவில்லை. என் மகளிடத்திலிருந்து எவ்வளவு வேண்டும், எதை உனக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுத்தால் நீ திருமணம் செய்வாய், எவ்வளவு வீடுகள் வேண்டும், எவ்வளவு பங்களாக்கள் வேண்டும், எவ்வளவு நகைகளை நாங்கள் போட வேண்டும் என்று இன்று கேட்கக்கூடிய மக்களை போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. ஒரு வீரராக அலி அவர்களை வளர்த்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீரரை பார்த்து கேட்டார்கள், எவ்வளவு கொடுக்க முடியும் உன்னால்? அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே எதுவும் இல்லை. என்னை வளர்த்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, ஒரு கேடயம் உன்னிடத்திலே இருந்தது, அது எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரே, ஆம், அந்த ஒரு கேடயம் இருக்கிறது. அது எவ்வளவு விலைக்கு போகும் தெரியவில்லை. சந்தைக்கு சென்று விற்று வா. சந்தைக்கு சென்று அதை விற்று அது எவ்வளவு தொகை வருகிறதோ அதை என்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு மகராக கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். சந்தைக்கு சென்றார்கள். சந்தையிலே விற்று கொண்டிருந்தார்கள். அங்கே வந்தார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அலி அவர்களை, என்ன செய்கிறீர்கள்? நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளை பெண் கேட்டு சென்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் மகர் தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேடயத்தை விற்கும்படி எமக்கு ஏவினார்கள். எவ்வளவு இந்த கேடயத்துடைய மதிப்பு? 400 திர்ஹம் என்று விலை பேசப்பட்டது. உஸ்மான் இப்னு அஃபான் அந்த 400 திர்ஹத்தை கொடுத்து அந்த கேடயத்தை விலைக்கு வாங்கினார்கள். அலி அவர்கள் செல்லும் பொழுது அழைத்தார்கள், வா அலி அவர்களே, இதோ இந்த 400 திர்ஹம், நீ கொடுத்த இந்த கேடயம், 400 திர்ஹத்தை வைத்துக்கொள். இதோ நீ கொடுத்த இந்த கேடயம், இதுவும் உனக்கு அன்பளிப்பாக தரப்படுகிறது, உன்னுடைய திருமணத்திற்காக எடுத்துச் செல் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த மகர் தொகையை எடுத்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளுக்கு தேவையான சில சாமான்களையும் வாங்கி எளிமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிப் ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். எந்த உலக தலைவரையும் அந்த உலகத்தின் தலைவர் அழைக்கவில்லை. எந்த நாட்டின் பிரதிநிதியையும் அந்த உலகத்தின் தலைவர் அழைக்கவில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய கூறி தன்னால் முடிந்ததையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் பெண்களில் சிறந்த பெண்ணாக கூறிய ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு செலவுகள் குறைத்து திருமணம் நடத்தினார்கள் என்றால் இன்றைய பெண்கள் ஃபாத்திமாவை விட உயர்ந்தவர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மூமின்களே.